ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ், இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரேசஸ் கண்டிப்பாக உங்களுடைய டே பை டே இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேசஸ் என்ன பார்த்தீங்கன்னா, பேக் அண்டு பெல்ட்டி அப்படிங்கிற ஃப்ரேசஸ் தான். ஸோ இது என்னடா அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லையும் கொடுத்துருப்போம் பாருங்கள். பேக் அண்டு பெல்ட்டி அப்படிங்கிறது தமிழில் என்ன பார்த்தீங்கன்னா, உணவும் உடையும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். என்னடா பேக்குக்கு ஒரு விஷயம், பெல்ட்டிக்கு ஒரு விஷயம் அப்படி நமக்கு தெரியும். என்னென்ன அர்த்தம் தனித்தனியாக பிரித்து பார்த்தா தெரியும். அப்படி கிடையாது, ஃப்ரேசஸ் அப்படிங்கிற விஷயம் சம்மந்தம் இல்லாமல் தான் வரும். ஸோ அதனால் பேக் அண்ட் பெல்ட்டி அப்படிங்கிற விஷயத்த உணவும் உடையும் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்கிறதாக ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது தி டேஸ் ஹேவ் கான் வென் தி ப்ராப்ளம் ஆஃப் எ லேபரர் கான்சர்ன்ட் ஒன்லி பேக் அண்டு பெல்ட்டி அப்படின்னு அர்த்தம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உதாரணத்துக்கு உணவுக்காகவும் உடைக்காகவும் தான் நிறைய தொழிலாளர்கள் வேலை செய்வாங்க. ஆனால் உணவுக்காகவும் உடைக்காகவும் வேலை செஞ்ச காலம் மறையிடுச்சுப்பா. அந்த உணவுக்காகவும் அந்த உடைக்காகவும் பார்த்தீங்கன்னா இனிமேல் யாரும் வரமாட்டாங்க. அதெல்லாம் வேலை செஞ்ச காலம்லாம் எப்பயோ கடந்து போச்சு அப்படின்னு அர்த்தம் தான் இதுக்கு அர்த்தம். அதுதான் பேக் அண்டு பெல்ட்டி, உணவுக்காகவும் உடைக்காகவும். ஸோ அடுத்ததான இம்பார்ட்டன்ஸ் செகண்ட் ஃப்ரேசஸ் அப்படிங்கிற விஷயம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஃப்ரேசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக் அண்டு பேக்கேஜ். பேக் அண்டு பேக்கேஜ் அப்படின்ற என்னடா அர்த்தம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்காக தமிழில் கொடுத்துருப்போம் பாருங்கள். மூட்டை முடிச்சுடன் அப்படின்னு அர்த்தம். பேக் அண்டு பேக்கேஜ். பேக் அண்டு பேக்கேஜ்னால் என்னென்னா, மூட்டை முடிச்சுடன். சம்டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க கிளம்பி போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். மூட்டை முடிச்சோட அவங்க கிளம்பி போயிட்டாங்கப்பா. பக்கத்து வீட்டில் இருந்தாங்க, அவங்க மூட்டை முடிச்சோட நிச்சயோட காலி ஆக்கிட்டாங்க, காலி பண்ணி போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு தெரில அப்படின்னு நம்ம சொல்லல. ஸோ அதுக்கு பேக் அண்டு பேக்கேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். த பிரிட்டிஷ் லெஃப்ட் இந்தியா இன் 1947 பேக் அண்டு பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவை ஆண்டப்போ 1947 என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவை விட்டு காலி பண்ணிட்டாங்க. எப்படின்னா, மூட்டை முடிச்சவுடன் காலி பண்ணிட்டாங்க. இதுலேயும் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். பேக் அண்டு பேக்கேஜ்னா என்னென்னா புரிஞ்சிருக்கும். மூட்டை முடிச்சவுடன் ஃபர்ஸ்ட் 2 பார்த்துக்கோம். ஒன்று என்னென்னா இந்த பேக் அண்டு பெல்ட்டி, உணவுக்காகவும் உடைக்காகவும். ரெண்டாவது பேக் அண்டு பேக்கேஜ், இதுக்கு என்னென்னா மூட்டை முடிச்சவுடன். ஸோ இன்றைக்கி இந்த ஃப்ரேசஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.